Everyone, I'm Kaushik. I'm pursuing BE Mechatronics Engineering in Congo Engineering College and I am from Bhavani. சரி, பவானிலேருந்து கௌஷிகன் வந்திருக்காரு. ஸோ எஃப் இ ட்ரான்ஸ்ஃபர் ஃபோரியர் என்ன கண்டுச்சார்னா இ ட்ரான்ஸ்ஃபருக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கும் ரிலேஷன் கண்டுச்சார். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி. இ ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஏரியாவுக்கும் ரிலேஷன் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. இட் இஸ் லென்த்துக்கு கண்டுபிடிச்சார். 3 வேரியபிளுக்கு ரிலேட் பண்ணார் ஃபோரியர். அதுதான் ஃபோரியர் லான்னார். Heat transfer by conduction is directly proportional to change in temperature. Heat transfer by conduction is proportional to area. Heat transfer by conduction is directly proportional to inversely proportional to length. அதாவது ரொம்ப தூரம் ஓடணும்னா கம்மியாக தான் ஓட முடியும். தூரம் கம்மியாக தான் சீக்கிரம் ஓடிடலாம். ஏரியா பெரிய ஏரியாவில் நிறைய ஹீட்டு போகலாம். சின்ன ஏரியானா கம்மியான ஹீட் தான் போகும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் ஹீட்டும் கம்மியாக தான் போக முடியும். ஸோ இதுதான் வந்து இது மூணுத்தையும் ஒருங்கிணைச்ச பிறகு Q வந்து proportional to A delta T by L. When you want to remove the proportionality, you have to put the constant. The constant Ka delta T L. இந்த லாக்கு பேர் தான் Fourier law of conduction. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணோம்னா Ka Tt by dx ன்னு சொல்கிறாங்க. சைன் கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் Ka Dt by dx. ஸோ Fourier law of conduction கற்றுக் கொடுத்துச்சு. So heat transfer directly proportional to difference in temperature, and heat transfer is directly proportional to area, cross sectional area, and heat transfer is directly inversely proportional to length. மூணையும் கம்பைன் பண்ணோம்னா Q is directly proportional to A delta T divided by L. directly proportional to constant add பண்ணனும். constant அந்த k போடுறோம். k into A del T divided by L, and அந்த del T by L வந்து dt by dx. அது வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் பேர் வைக்கிறோம். சைன் கன்வென்ஷன் மைனஸ் போடுறோம். இதான் Fourier law of conduction. இதுல k ன்றது k க்கு பேர் வைக்கிறோம். k is the thermal conductivity. That is equal to Q by A divided by dt by dx. இந்த Q by A அப்படின்னா என்ன அப்படின்னா it is a heat flux by temperature gradient. heat fluxக்கு வந்து யூனிட் வந்து வாட் per மீட்டர் ஸ்கொயர். இது வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட்க்கு கெல்வின் per மீட்டர். அடிச்சோம்னா இதோட யூனிட் வந்து வாட் per மீட்டர் கெல்வின் வரும். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் ரேஷியோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் per unit area per unit temperature gradient. இது கேட்பாங்க இன்டர்வியூல. தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன கேட்பாங்க? தெர்மல் கண்டக்டிவிட்டினா இட் இஸ் a amount of heat transfer per unit area per unit temperature gradient. சரியா? இல்லாட்டி it is a ratio of heat flux by temperature gradient. small q னா it is a heat transfer per unit area. it is called as heat flux. ஸோ இந்த Fourier law எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா கண்டக்ஷனுக்காக தான் உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ Fourier law of conduction என்ன பண்ணுதுன்னா Q proportional to delta T, Q proportional to A, Q proportional to 1 by inversely proportional to 1 by L combine பண்ணுறாங்க. Q proportional to A delta T L. When you remove the proportionality, you have to put the constant பேர் தான் thermal conductivity. Q equal to Ka delta T by L. இந்த delta T by L வந்து நம்ம ஸ்மாலர் ரீஜனுக்கு dt by dx எழுதலாம். dt by dx னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ வந்து சைன் கன்வென்ஷனுக்காக மைனஸ் Ka dt by dx போடுறோம். ஸோ இதில் தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை அந்த ஃபார்முலா அப்படி ரீஷஃபிள் பண்ணுறோம். இட் இஸ் அ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் per யூனிட் ஏரியா per யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். சரி, அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் per யூனிட் ஏரியா per யூனிட் டெம்பரேச்சர். எப்பவுமே டெஃபினேஷன் பண்ணும்போது மேலே இருக்கவனா ஈக்குவல்னு சொல்லிடணும், கீழே இருக்கலாம் 1 சொல்லிடணும். சரியா? இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் per யூனிட் ஏரியா per யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இல்லை இங்கே போனீங்கன்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளக்ஸ் per யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். டெஃபினேஷன்றது இப்போ டென்சிட்டி பார்ப்பீங்க. டென்சிட்டி இஸ் அ மாஸ் per யூனிட் வால்யூம். அதே போல் மேலே ஹீட் ஃப்ளக்ஸ் per யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ இதுதான் Fourier law of conduction. இந்த Fourier law of conduction பயன்படுத்தி ஃபார்முலா வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போடலாம். சரியா? இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கற்றுக் கொடுத்த